ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்றாங்கன்னா, அது வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அந்த பர்டிகுலர் டேட்டில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட பேலன்சஸ் என்ட்ரி ஆகிருக்கும் அப்படின்றாங்க. த பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் ஆர் ஷோன் ஆன் த ரைட் சைடு. அந்த அசட்ஸோட பேலன்சஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். த பேலன்சஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆன் த லெஃப்ட் சைடு. அதே மாதிரி லைபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் அ பிஸ்னஸ் யூனிட் ஆன் ஏ பர்டிகுலர் டேட். இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் ஏ பேலன்ஸ் ஷீட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் அசட்ஸ் அண்ட் டோட்டல் ஆஃப் லைபிலிட்டி இஸ் டேக்கன் அஸ் கேபிட்டல். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறோம் இல்லையா, அதாவது பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடும்போது நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அசட்ஸு லைபிலிட்டிஸ் அதோட டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா கேபிட்டல் அப்படின்றோம். இந்த ஃபார்முலா போட்டிருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஆல்தோ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், இட் இஸ் நாட் கால்டு பேலன்ஸ் ஷீட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட லிஸ்ட்டு இருந்தாலும் இதை பேலன்ஸ் ஷீட்டுன்னு வந்து சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த வேல்யூஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஷோன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆர் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த லெட்ஜர் பேலன்சஸ். அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் வந்து லெட்ஜர் பேலன்சஸை பேஸ்டாக இருக்காது அப்படின்றாங்க. சம் ஐட்டம்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்டு. அந்த சில ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணதுலேருந்தே எடுத்து என்ட்ரி போட்டிருப்பாங்க. சில டாக்குமெண்ட் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து டாக்குமெண்ட்டை வச்சு என்ட்ரி போட்டிருப்பாங்க. அதனால் அதோட பேலன்சஸ்லாம் பார்த்திங்கன்னா பேலன்சஸ் ஆர் மியர் எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் த மெமரி. அப்போ ஞாபகம் இருக்கிறத வச்சு அவங்க என்ட்ரி போட்டதை வச்சு தான் அந்த பேலன்சஸ்லாம் இருக்கும். அதனால் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்காது. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டடாக தான் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மெட் பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டேட் போடணும். இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு இந்த சம்மில் கொடுத்துருக்கேன். அந்த கம்பெனிஸோட நேம் எழுதுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அதான் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து டேட் எழுதுவாங்க. அடுத்து வந்து லைபிலிட்டிஸ் அசட்ஸ் காலம் இருக்குது. நம்ம எப்பயுமே பேலன்ஸ் ஷீட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே தான் இதுவும் இந்த ஃபார்மெட்டும் இருக்கும். அசட் சைட் பார்த்திங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேடு, அதாவது க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம் இல்லையா, அது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ், இது எல்லாமே என்ட்ரி போடுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான், பேலன்ஸ் ஷீட்டில் பண்ணுற மாதிரி தான். அடுத்து லைபிலிட்டி சைட் பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்புறம் இதோட பேலன்ஸ் வர்றது தான் கேபிட்டல். அதோட ஆன்சர் தான் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மெட்டு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஃபாலோயிங்ஸ் ஆர் த பேலன்சஸ் ஆஃப் சாந்தி அஸ் ஆன் 31st December 2018. சாந்தி அவங்களோட பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேலன்சஸ் பார்த்தோம்னா, பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது, பில்ஸ் பேபிள், மிஷினரி, ஃபர்னிச்சர், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஸ்டாக்கு, டெப்டார்ஸ், கேஷ். நம்ம எப்போயே பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து அசட்ஸ் எல்லாம் பிரித்து அசட் சைட்லேயும் லைபிலிட்டிஸை பிரித்து என்ன செய்யணும்னா லைபிலிட்டி சைட்லேயும் போட போகிறோம். இப்போ இதான் அவங்க கொடுத்துருக்க சம்மு. கீழே சம்மு கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31st December 2018, calculate capital as at the date. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கேபிட்டலை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் சம்முக்கு வந்து சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி, அந்த சம்மில் வந்து சாந்தியோட பேலன்ஸஸ் கொடுத்ததுனால இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி அப்படின்னு சொல்லி எழுதிடணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31st December 2018, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31st December 2018 சொல்லி இந்த ஹெட்டிங் போட்டணும்.
அதுக்கப்புறம் அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் வந்து காலம் போட்டு வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒவ்வொரு ஐட்டம்ஸாக ஃபில் பண்ண போகிறோம். இப்போ சம்மில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அசெட்ஸ் லைபிலிட்டிஸை முதல்ல என்ன செய்யணும்னா பிரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கேஷ் வந்து அசெட்ஸாக, டெப்டாஸ், ஸ்டாக்கு இதெல்லாம் அசெட்ஸாக. அதனால் இதில் என்ன செய்யலாம்னா நீங்கள் ஒரு பென்லையோ இல்லை பென்சிலையோ ஏன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்னிச்சர், மிஷினரி, அப்புறம் பில்ஸ் ரிசீவ்ட், இவ்வளோ இந்த சம்மில் வந்து இவ்வளோ தான் அசெட்ஸ். இதில் வந்து லைட்டாக நீங்கள் ஏ அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சம் எடுத்து எழுதும்போது நம்ம மிஸ்டேக் இல்லாமல் அசெட்ஸ்ன்னு சொல்லி கரெக்டாக என்ட்ரி போட்டுற முடியும். அசெட் சைடில் கரெக்டான ஐட்டம்ஸை என்ட்ரி போட முடியும். அதுக்கப்புறம் லைபிலிட்டிஸ் பார்த்தோம்னா பில்ஸ் பேபிளும் சண்டே கிரெடிட்டார்ஸ் மட்டும் வரும். இந்த ஐட்டம்ஸ்க்கு நேராக எல் போட்டுக்கிட்டோம்னா லைபிலிட்டி சைடில் இதை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அசெட்ஸு கேஷு, டெப்டார், ஸ்டாக்கு. கேஷ் வந்து 4000. அதை என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் எடுத்து எழுதியாச்சு, ஸ்டாக்கு, டெப்டார், பில்ஸ் ரிசீவ்டு, மிஷினரி, ஃபர்னிச்சர், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சோம்னா அசெட் சைடில் ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சண்டே கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள் பார்த்தோம் இல்லையா, 2 ஐட்டம் தான் லைபிலிட்டிஸ் இருந்துச்சு. அதையே லைபிலிட்டி சைடில் என்ன செஞ்சோம்னா ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணி முடித்த உடனே அசெட் சைடில் வந்து டோட்டல் போடணும். டோட்டல் போட்டோம்னா நமக்கு வந்து 1,95,000 வந்துடுது. அதுக்கப்புறம் லைபிலிட்டி சைடு பார்த்தோம்னா 25,000 4,000 மட்டும் இருக்குது. இதோட டோட்டல் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 29,000 வரும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த 1,95,000ல் இந்த 1,95,000 இருக்கு இல்லையா, இதில் இந்த 29,000 சப்ட்ராக்ஷன் பண்ணணும், மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் கேபிட்டல். அதுதான் பேலன்சிங் ஃபிகர், இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆன்சர் வரும்னா இந்த 1,95,000ல் இந்த 29,000 என்ன பண்ணணும்னா நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும், மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 1,66,000 வரும். இதான் இந்த சம்மோட ஆன்சர். இது வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலை. இது வந்து புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம்மோட சொல்யூஷன் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு ஆன்சர் வந்து 1,66,000 வரும். இதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஆன்சர். இந்த கேபிட்டல் தான் நமக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர். இந்த கேபிட்டல் தான் நமக்கு ஆன்சரு. அதனால் அதுக்கு பக்கத்தில் வந்து பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லி நம்ம போட்டு காமிக்கணும். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல வந்து 2வது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த சம்மில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் கிடைக்கும். அந்த கேபிட்டல் தான் க்ளோசிங் கேபிட்டல். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸும் இந்த சம்மில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கண்டிப்பாக வேணும். நம்மக்கிட்ட வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. இதான் அதோட ஃபார்மெட் இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். அதனால் நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. அந்த க்ளோசிங் கேபிட்டலுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர்ஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு க்ளோசிங் கேபிட்டலை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு இந்த கணேஷோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அசட்ஸு லைபிலிட்டிஸு ஃபில் பண்ணி நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டலை வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த அசட் சைட் பேலன்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,03,000 வருது. அதுக்கப்புறம் கிரெடிட் லைபிலிட்டி சைடு பேலன்ஸஸ் பார்த்திங்கன்னா 9,000 6,000 ஆட் பண்ணோம்னா 15,000 வரும். இந்த 15,000 1,03,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பேலன்ஸஸ் வந்து 88,000 வரும். இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இந்த சம்லேயும் கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதனால் இது வந்து நானே பேலன்ஸை சொல்கிறேன். 1 lakh. இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல வந்து 2வது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த சம்மில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் கிடைக்கும். அந்த கேபிட்டல் தான் க்ளோசிங் கேபிட்டல். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸும் இந்த சம்மில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கண்டிப்பாக வேணும். நம்மக்கிட்ட வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. இதான் அதோட ஃபார்மெட் இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் க்ளோசிங் கேபிட்டல் அட் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். அதனால் நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. அந்த க்ளோசிங் கேபிட்டலுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர்ஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு க்ளோசிங் கேபிட்டலை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு இந்த கணேஷோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அசட்ஸு லைபிலிட்டிஸு ஃபில் பண்ணி நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டலை வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த அசட் சைட் பேலன்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,03,000 வருது. அதுக்கப்புறம் கிரெடிட் லைபிலிட்டி சைடு பேலன்ஸஸ் பார்த்திங்கன்னா 9,000 6,000 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 15,000 வரும். இந்த 15,000 1,03,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பேலன்ஸஸ் வந்து 88,000 வரும். இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இந்த சம்லேயும் கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதனால் இது வந்து நானே பேலன்ஸஸ் சொல்கிறேன். 1 lakh. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னது, 88,000. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து என்ன செய்யணும், ஹெட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா. அதாவது என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு முடிச்சுட்டு இதை போடுறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு அடுத்து இப்போ ஒவ்வொன்றா என்ன செய்ய போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். நம்ம க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ இந்த பேலன்ஸஸில் வந்து நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கிறதுனால நானே எழுதுகிறேன். இது வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து 88,000 தான் இதோட ஆன்சர். அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து க்ளோசிங் கேபிட்டலை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 88,000 க்ளோசிங் கேபிட்டலுக்கு நேராக 88,000ன்னு ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் வந்து இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ்ன்றதில் வந்து டியூரிங் த இயர் ஹீ வித்ட்ரா 15,000 ஃபார் பர்சனல். இதுதான் அதோட இந்த சம்மில் வந்து ட்ராயிங்ஸ் இதுதான். பார்த்தீங்கன்னா 15,000 நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல்னு நம்ம எழுதிடும். லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 20,000. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஹீ இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 20,000. இதான் இந்த சம்மோட அடிஷ்னல் கேபிட்டல். அதனால் இந்த அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணுறோம், அதுக்கு நேராக ஃபில் பண்ணுறோம். அடிஷ்னல் கேபிட்டல் 20,000. இப்போது க்ளோசிங் கேபிட்டல் வந்து 88,000 ஃபில் பண்ணோம். ட்ராயிங்ஸ் 15,000. இது ரெண்டையும் என்ன செய்கிறோம், டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணதும் நமக்கு என்ன கிடைக்கிது, 1,03,000 கிடைக்கிது. அந்த 1,03,000ல் இந்த அடிஷ்னல் கேபிட்டல் என்ன செய்கிறோம், லெஸ் பண்ணதும் நமக்கு கிடைக்கிறது வந்து 83,000 வருது. இதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்கிறோம், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அதே மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 75,000. Ganesh started his business with a capital of 75,000. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். அதை என்ன பண்ணுறோம், இங்கே ஃபில் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 75,000. இதை என்ன செய்யணும், இந்த ஓப்பனிங் கேபிட்டலை அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணுறோம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 83,000லேருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இந்த 75,000 லெஸ் பண்ணுறோம். இப்போது லெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு பார்க்குறோம். இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு இயர் எண்டிங்கில் கடைசியாக கிடைக்கிற கேபிட்டல், அதாவது 83. நம்ம இந்த பிஸ்னஸில் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 75,000. அதாவது 75,000ஓட 83,000 எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு வந்து என்னது, ப்ராஃபிட் 83,000லேருந்து நம்ம, அதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து 75,000 போட்டிருக்கோம், நமக்கு வந்து 83,000 கூடவே வந்திருக்கு. அப்போது இது வந்து என்னது, ப்ராஃபிட். அப்போது இந்த ப்ராஃபிட் தான் மைனஸ் பண்ணி வரும் இல்லையா. அந்த 83,000லேருந்து 75,000
மைனஸ் பண்ணால் நமக்கு மீதி கிடைக்கிற 8000. இதுதான் ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் 31/3/2018. இதுதான் இந்த சம்மில் வந்து அவங்க கேட்டிருக்க ஆன்சர். அதனால் இந்த இது முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணி இந்த ப்ராஃபிட்டையும் நம்ம கண்டுபிடிச்சி முடிக்கணும். இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன்.